ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. ஒரு 5 மினிட்ஸ் நான் பேசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நான் இன்றைக்கி மார்னிங் வந்து வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் வந்து என்ன வச்சுருந்தேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணோம்ல, ட்ரிபிள்இக்கும் கண்டக்ட் பண்ணோம், சிஸ்டம் மேனேஜருக்கும் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அது வந்து சப்ஜெக்ட் டெஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. பெய்டு குரூப்புக்கு வந்து நான் சாஃப்ட் காப்பி பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணி சப்ஜெக்ட் டெஸ்ட்டு பக்காவாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுமா. மார்க் டெஸ்ட் வந்து இந்த வீக் இருக்குது. ஸோ ஃப்ரம் மண்டே டு, அதாவது சிஸ்டம் மேனேஜருக்கு 4 மார்க் டெஸ்ட்டும், ட்ரிபிள்இக்கு வந்து 5 மார்க் டெஸ்ட்டும் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அதோட ஷெடியூல் நான் போட்டிருந்தேன். ஸோ இந்த ஷெடியூல் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மார்க் டெஸ்ட் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எதையும் யோசிக்காமல், இல்லைம்மா அந்த மாதிரி பண்ண முடியாது, ஃபுல்லாக தான் டெஸ்ட் பேட்சாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை பண்ணிவிட்டேன். செகண்ட் பர்சன் கேட்டப்பையும் நான் அது பெருசாக எடுத்துக்கல. பட் தேர்டு பர்சன் கேட்கும்போது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, அவங்கக்கிட்டே கேட்டேன், ஏன்ப்பா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் பார்க்காம இந்த பர்டிகுலர் மார்க் டெஸ்ட் மட்டும் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, அப்போ அவங்க சொன்ன கிளாரிட்டி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மேம் உங்ககிட்ட நான் டெஸ்ட் பேட்ச் பே பண்ணி வாங்குறது எனக்கு விஷயம் கிடையாது. பட் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் என்ன பண்ணலை, படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல மேம். ஆனால் இப்போ வந்து ஓரளவு நான் 70% படிச்சிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை ரிவிஷன் பண்ணுற விதமாக எனக்கு இந்த சப்ஜெக்ட் டெஸ்ட்டெல்லாம் வேணாம், இண்டிவிஜுவலாக சப்ஜெக்ட் டெஸ்ட் வச்சு அதெல்லாம் எனக்கு வேணாம். பட் இந்த எக்ஸாம் மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த மார்க் டெஸ்ட்டில் வந்து நான் அட்டன் பண்ணும்போது நான் எந்த லெவலில் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த 1 டேயில் அதில் நான் என்ன கோப்பப் பண்ண முடியுமோ அதை நான் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ஸோ அப்போ நான் என்ன சொன்னேன்னா, ஓகேப்பா நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, ஓகே அப்போது இந்த மார்க் டெஸ்ட்னால் என்னது, மாடல் எக்ஸாம். நீ எக்ஸாம் சாட்டர்டே சண்டே போய் எழுதுவீங்கல்ல, அதுக்கு முன்னாடி நம்ம மாடல் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ணுவோம். அங்கே நீங்கள் எப்படி, அதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இக்கு தான் வந்து ஒரு மாடல் எக்ஸாம்க்கு வந்து 200 கொஷின்ஸ்ன்னு சொல்லி 5 மார்க் டெஸ்ட்டு டோட்டலாக 1000 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு தான் 1000 கொஷின்ஸ் வருது இல்லை மேம். ஸோ இதுவே நமக்கு லாஸ்ட் மினிட்ல 1000 கொஷின்ஸே படித்த மாதிரி இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது தான், ஓகே அதையே நம்ம கொடுக்கக்கூடாது. அதே சமயத்தில் நான் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இதை பே பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எங்களுக்கு அந்த லாஸ்ட்டாக மார்க் டெஸ்ட் மட்டும் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள், நாங்கள் பே பண்ணி கூட வாங்கிக்கிறோம், நான் ஜஸ்ட்டு என்னோடய லெவலை செக் பண்ணுறதுக்கு தான் மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகேப்பா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி பர்டிகுலராக அந்த நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா மார்க் டெஸ்ட்டு, ஸோ அது மட்டும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாமா. நீங்கள் நினைக்கலாம், மேம் என்னென்னமோ பிளான் பண்ணுறாங்களேன்னு. இதெல்லாம் என் லிஸ்ட்லேயே இல்லை, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸ்டூடெண்ட் சொல்லும் போது ஓகே இதையே நம்ம பண்ணக்கூடாது, ஏன்னா நம்ம பண்ணணும்னு நினச்சா செப்பரேட்டாக நம்ம போட்டு பண்ணலாம். பட் இது ஆல்ரெடி டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸை அதை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, இல்லை மேம் அந்த 1000 கொஷின்ஸ் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கும்போது ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன மாதிரி அப்படின்னா, நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 3 பேர் தான் கேட்டாங்க. ஓகேவா? 3 பேர் கேட்டாங்க. மேபி உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ட்ரிபிள்இயில் வந்து 5 மார்க் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் 2000 கொஷின்ஸு. நீங்கள் எப்படி சண்டே எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி. ஸோ 5 மார்க் டெஸ்ட்டு டோட்டலாக 1000 கொஷின்ஸ் வரும். ஓகேங்களா? அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 450 வரும். ஓகே. ஸோ மேம் அப்போ நாங்கள் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு மாடல் எக்ஸாமுக்கான கொஷின் வந்து டெலகிராமில் உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? இப்போ அந்த ஷெடியூல் படி நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்குன்னா நாளைக்கு 1 o'clock உங்களுக்கு கொஷின் கைக்கு வந்துடும். அடுத்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு ஈவினிங் வரும், சொல்யூஷன் வந்து நைட் வரும். அப்போ நீ என்ன பண்ணணும்னா, சேம் நீ எப்படி எக்ஸாம் எழுதுறீங்களோ சாட்டர்டே சண்டே எப்படி அந்த என்வரான்மெண்ட் மேக் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ஷெடியூல் படி நீங்கள் 3 hours உங்களுக்காக ஒதுக்கிக்கணும். அது எந்த டைம் வேணாலும் நீங்கள் ஒதுக்கிக்கலாம். ஆனால் 3 hours நீ டெஸ்ட் அட்டன் பண்ணணும், 200 கொஷின்ஸு. அதுக்கப்புறம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அனுப்பக்கூடிய ஆன்சர் கீ வச்சு வெரிஃபை பண்ணணும் அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கீங்க அப்படின்னு. மெயினாக டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஸோ 3 hours அப்படிங்கிற மாதிரி கீப்பப் பண்ணிவிட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆன்சர் கீ வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு முதல்ல மார்க் போடுங்க. 200 கொஷின்ஸுக்கு 100 கொஷின்ஸ் கரெக்டு, 110 கொஷின்ஸ் கரெக்டு, 120 கொஷின்ஸ் கரெக்டு. ஏன்னா இந்த விஷயத்துக்காக தான் நம்ம மெயினாக இந்த மாடல் எக்ஸாம் கொஷின்ஸே கொடுக்குறது. ஸோ நீ எந்த லெவலில் இருக்கிற அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தெரியாத கொஷின்ஸ் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்யூஷன் வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது ட்ரிபிள்இக்கு. ஆனால் சிஸ்டம் மேனேஜருக்கு நம்ம 4 மார்க் டெஸ்ட்டு, ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டும் 100 கொஷின்ஸ் தான் கொடுக்குறோம். அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா 1000 கொஷின்ஸ் சொன்னாங்களே மேம், இதில் 400 கொஷின்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி
கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ட்ரிபிள்இக்கு 5 மார்க் டெஸ்ட்டு, ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் 200 கொஷின்ஸு. ஸோ 1000 கொஷின்ஸு, 450 சார்ஜஸ். ஓகேவா? இங்கே 4 மார்க் டெஸ்ட்டு, ஒவ்வொரு மார்க் டெஸ்ட்டுக்கு 100 கொஷின்ஸு. ஸோ 250 காஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த கொஷின்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, அட்லீஸ்ட் இந்த 4 டேஸ்லையாவது ஜஸ்ட்டு ஒரு 2 hours ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒரு 3 hours எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை கூட பார்த்தா கூட உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீ ப்ரொசீட் பண்ணு. ஓகேங்களா அம்மா? நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோ. மணிங்கிறது வந்து நீடடு தானே தவிர மணிங்கிறது மட்டும் டார்கெட்டாக இருக்காது. ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஏன்னா எல்லாமே டீம் ஒர்க் அப்படிங்கும் போது டெஃபினட்டாக மணி நீடடு. ஓகேவா? அதில் எந்த வித டவுட்டுமே இல்லை. அட் த சேம் டைம் மணியை மட்டுமே வச்சு டார்கெட் நம்ம பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும் போது அட்லீஸ்ட் இந்த கொஷின்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல மேபி அந்த கொஷின்ஸே உங்களுக்கு அப்படியே வரலாம். இல்லை அப்படின்னா அந்த கொஷின்ஸோட மாடல் கூட உங்களுக்கு அப்படியே வரலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா. எல்லாருக்குமே சிஸ்டம் மேனேஜருக்காக இருந்தாலும் சரி, இல்லை இது டிஎன்இபி ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நம்ம டெலகிராமில் இண்டிவிஜுவலாக அந்த கொஷின்ஸ் வந்து ஆஸ் பர் ஷெடியூலில் மார்னிங், அதாவது ஆஃப்டர்நூனுக்குள்ளே கொஷின் அனுப்பிடுவேன், ஈவினிங்குள்ளே ஆன்சருக்கு அனுப்பிச்சிடுவேன், நைட்டுக்குள்ளே சொல்யூஷன் வந்துடும். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டும் அப்படி தான் கம்ப்ளீட் ஆகும். இது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட பேரலாக நீங்கள் அட்டன் பண்ணுறது தான். நீங்கள் 1 and only அந்த மாடல் எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃபீஸ் வந்து இதில் கொஷின்ஸ் கம்மி. சிஸ்டம் மேனேஜருக்கு 400 கொஷின்ஸ் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ரிமைனிங் எல்லாமே சப்ஜெக்ட் டெஸ்ட்டில் அவங்க எழுதிட்டாங்க. ஓகேங்களா? அதனால் 400 கொஷின்ஸு. ஸோ அதனால் உங்களுக்கு சார்ஜ் வந்து 250 போட்டிருக்கோம். பட் இது வந்து ட்ரிபிள் வந்து பயங்கர ஒர்த்துமா 1000 கொஷின்ஸு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீ படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருந்திருக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இந்த வீக் ஒரு நல்ல ப்ராக்டிஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு சான்சஸாக அமையும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட்டு மார்க் டெஸ்ட் நீடட் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்கிறேன், பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை மேம் எனக்கு இங்கே படிக்கவே டைம் இல்லை, நீங்கள் மார்க் டெஸ்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் யோசிக்கலாம். ஸோ நீ ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க, நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த ஸ்ட்ராட்டஜியில் போகிறதுனாலும் ஓகே. ஓகேவா? லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வேணும். ஓகே, நாங்கள் டைரக்ட் அட்டெம்ப்ட் கொடுக்காம ஒரு முன்னாடி வந்து ஒரு 4 டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் ஃப்ரீ சோர்ஸஸாக கொடுக்க முடியாது, நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீ சோர்ஸாக கொடுக்க முடியாது. இல்லைன்னா நான் குரூப்லேயே ஷேர் பண்ணிடுவேன். அப்படி பண்ண முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு என்னங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.